ஒரு நாள் இரவில் இடியுடன் சேர்ந்து கடுமையாக மழை பெய்தது. அப்போது வெளியே ஒரு மின்மினிக்கும் கோழியை கண்ணன் பார்த்தார். அவர் அந்த கோழியை தனது வீட்டில தங்க வைத்து பிறகு கோழிக்கு தானியங்களை உணவாக கொடுத்தார். கோழியும் அவர் கொடுத்த தானியங்களை நன்றாக சாப்பிட்டது. அடுத்த நாள் காலையில கோழியோட கூண்டுல ஒரு வெள்ளி இறகு இருக்கிறத பார்த்தார். கண்ணன் மிகவும் சந்தோஷமா அந்த இறகை எடுத்து போய் கடையில வச்சு அவனுக்கு தேவையானதை வாங்குறார். கோழியும் கண்ணனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவரது அன்று வீட்டுக்காரரான முத்து என்ற பேராசை கொண்ட மனிதர் அந்த கோழியை பார்த்து பொறாமைப்படத் தொடங்கினார். அன்று இரவு முத்து கோழியை திருடி தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். உன் வெள்ளி இறகையெல்லாம் இப்போயே போடு, நான் பணக்காரனா ஆகணும்னு மிரட்டினான். அந்த கோழி பயத்தில் எதையும் செய்யவில்லை. அதனால் கோபமடைந்த முத்து அதை கத்தியால் வெட்டி பிடித்தார். ஆனால் அதனுள் எதுவும் இல்லை. தன் தவறை உணர்ந்த அவர் அழுதார். ஆனால் மந்திர கோழி இறந்துவிட்டது. மறுநாள் காலை கண்ணன் தனது கோழியை எல்லா இடங்களிலும் தேடினார். அவர் அதை தனது அண்ட வீட்டுக்காரரின் வீட்டு வெளியில் உயிரற்ற நிலையில் கிடப்பதை கண்டபோது அவரது கண்களில் கண்ணீர் ததும்பியது. அதை ஒரு மரத்தின் கீழ் அடக்கம் செய்து, நீ எனக்கு மந்திரத்தை விட முக்கியமானவள், என் நண்பராக இருந்தாய் என அழுதுகிட்டே கூறினார். பாடம்: பேராசை ஆசீர்வாதங்களை அழிக்கும், கருணை உண்மையான செல்வத்தை தரும்.